என்னை பொறுத்த வரைக்கும் குரு உச்சமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஏழையா எளியவரா இருக்கக்கூடியவருக்கு கூட 1,00,000 ரூபாய் தான் ஆயிடுச்சு, இருந்தாலும் தங்கம் வாங்குறதை விட்டுறப்பா போகிறோம், வாங்காம 1,00,000 ரூபாய் ஆயிடுச்சு, இனிமேல் தங்கம் வாங்க வேண்டாம், நம்ம வெள்ளி பித்தளை துத்தநாகம் அலுமினியம் இப்படி வாங்கி நம்ம பிள்ளைக்கு அலுமினியத்திலே நெக்லஸ் பண்ணி போடுவோம்னு யாருன்னா நினைப்போமா? எது ஒன்று நம்மளை விட்டு விலகி போகுதோ அது மேலே உள்ள கவர்ச்சி தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சார். ஒன்று நம்ம விட்டு விலகி போகுது, ஒன்றை நம்மளால் அடைய முடியல, ஒன்றை நம்மளால் வாங்க முடியலன்னா எப்படியாவது அதை அடையணும், அதை வாங்கணும், அதை முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் பாசிட்டிவ் உள்ள மனுஷன். நீங்கள் 1,00,000 ரூபா நாளைக்கே இன்னும் அடுத்த வருஷம் இந்த மறுபடியும் நம்ம பேசுகிறோம் 2027, 1,50,000 2,00,000 நினச்சா கூட வாங்காமல் விட்டுருவீங்களா? நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி தான் கொடுப்பீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டையும் வாங்கி குடியா என்னத்தையா அப்படின்னு கேட்கத்தான் செய்வீங்க. அது மாதிரியாக இந்த அமைப்பில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு எளியவருடைய குடும்பத்தில் ஓரளவிற்கு தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு பொதுவாகவே எல்லாருடைய வருமானமும் ஒரு பக்கம் இப்படி வந்தாலும் பணத்தை கொடுக்கக்கூடிய, அவருடைய பேர் தனகாரகன், பணத்தை கொடுக்கக்கூடிய குரு இந்த இடத்துல இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி அந்த குருவின் வீட்டிலையும் சனி இருப்பது ஓரளவுக்கு வலிமையாக, ஒரு கெட்டவன் நல்லவனுடைய வீட்டில் இருக்கிறார் என்பதன் போது, ஒரு கெட்டவன் தான் அவன் நல்லவன் வீட்டில் இருக்கும்போது அந்த சரௌண்டிங் அவன் கொஞ்சம் பிரதிபலிப்பான் என்பதன் அடிப்படையில் சனியும் ஓரளவுக்கு நல்ல பலனை தான் செய்ய போகிறார். ஆகவே பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஒரு தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் வருமானம் உயரத்தான் செய்யும்ன்றதான் உண்மை. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.